இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திணை வகைகள் அதோட கன்டினியூட்டிவ் பார்க்க போறோம். ஓகேங்களா? திணைனா நமக்கு தெரியும். 2 வகை. உயர்திணை, அஃறிணை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இடம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தன்மைனா என்ன? முன்னிலைனா என்ன? படர்க்கைனா என்ன? அப்படின்னு குடுத்துருப்பாங்க. தன்மைனா தெரியும். நம்மள பத்தி சொல்றது. அப்ப நான், நாங்கள். ஓகேங்க. இண்டிவிஜுவலாவும் சொல்றது. பர்சனலா ப்ளூரலாவும் சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முன்னிலை. முன்னிலையே நமக்கு தெரியும். முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றது. ஓகேங்களா? அப்ப நீ, நீங்கள். நெக்ஸ்ட்டு படர்க்கை. படர்க்கைன்றது வந்து அப்படின்னா, ஹி, ஷி அப்படின்றத மென்ஷன் பண்றது. அப்ப அவன், அவை, அவர். ஓகேங்களா? அது உயிர் உள்ளதாவும் இருக்கலாம், உயிர் அற்றதாவும் இருக்கலாம். ஆனா, மென்ஷன் பண்றது வந்து அதர் பெர்சன மென்ஷன் பண்ணி சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தன்மை அதுதான் குடுத்துருப்பானுங்க. தன்மையில வந்து ஒருமைனா எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும். நம்ம நம்ம ஒருத்தர் மட்டும். பன்மைனா ப்ளூரலா இருக்கும். நெறைய பேர மென்ஷன் பண்றது. அப்ப நாங்கள். இப்ப முன்னிலை ஒருமைனா ஒருத்தர் நமக்கு முன்னாடி ஒருத்தர் மென்ஷன் பண்றது. அதே பன்மைனா நெறைய பேர் முன்னாடி இருக்கிறத மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட்டு படர்க்கை அதே மாதிரி ஹி, ஷீன்றத வந்து ப்ளூரலா சொல்றது. அந்த ஒருமைனா ஒருத்தர மட்டும் மென்ஷன் பண்றது. அவன் அப்ப ஒருத்தர் தான். அவள் அப்படின்னாலும் ஒருத்தர் தான். அவர் அப்படின்னாலும் ஒருத்தர் தான். அதே படர்க்கை அப்படின்னா, இந்த ஹி, ஷீல வந்து ப்ளூரலா வர மாரி. அப்ப அவர்கள், அவை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு படர்க்கையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பன்மை, ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதனால ரொம்ப அதில டீட்டெயிலா நம்ம தேவையில்ல. நெக்ஸ்ட்டு தன்மை பெயர்கள். ஆம், நம்ம அந்த இண்டிவிஜுவலா சொல்றது. நான், நான், யான், நாம், யாம் அப்படின்றது நம்மள மென்ஷன் பண்ற மாரி. அது நானாவும் இருக்கலாம், நாமமாவும் இருக்கலாம். மீன்ஸ் நம்ம 2, 3 பேர மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வினைகள் நமக்கு தெரியும். ஓகேங்களா? தன்மை வினைகள். நான் வந்தேன் அப்படின்ற மாரி நம்ம டைரக்ட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? நான் வந்தேன் அப்படின்றது. அப்ப நாம் ப்ளூரலா இருக்கும்போது நம்ம என்ன சொல்வோம்? நாம் வந்தோம் அப்படின்னு சொல்வோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முன்னிலை பெயர்கள் நமக்கு தெரியும். முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம சொல்றது. முன்னிலை வினைகள் அப்படின்னா, முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க? நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்றது தான். நம்ம வந்து அந்த நேரத்தில நம்ம படிச்சு பார்த்துட்டே இந்த கொஷின்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நெக்ஸ்ட் அப்படியே பேசிக் தான். பால் வகைகள் அப்படின்னா நமக்கு தெரியும். 5 வகைகள் அப்படின்ட்டு. ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், அப்புறம் வந்து ஒன்றன் பால் அதெல்லாம் குடுத்துருப்பாங்க. உயர்நிலைன்னு நமக்கு தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஓகேங்களா? இதில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பேசிக்லயே கொஞ்சம் வேற மாரி யோசிச்சுட்டு விட்டுருவோம். காமனா வந்து திணை, உயர்திணை, அஃறிணை வரும் பாத்தியா? அங்க வந்து இந்த கான்செப்ட்ட வந்து நம்ம பண்ணிப்பாங்க. நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. உயர்திணை அப்படின்னாலே மனுஷங்கள தான் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணது. உயிருள்ள ஜீவராசிகள்ல. அப்போ அதில வந்து ஆண்பால் தனியா மென்ஷன் பண்ணலாம். பெண்பாலும் தனியா மென்ஷன் பண்ணலாம். பலரின் பாலும் தனியா மென்ஷன் பண்ணலாம். அப்ப 3 பால்கள் இருக்கு. ஓகேங்களா? உயர் திணையிலயும், காமனா இருக்கிற திணையிலயும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட்டு வழக்கு. வழக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து இயல்பு வழக்கு, இன்னொன்னு வந்து தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்கு அகைன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 3ஆ பிரியும். தகுதி வழக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா 3ஆ பிரியும். நம்ம போன டைம்லேயே வந்து ஷார்ட்டா சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம்னா, நம்ம மேல வந்து 2 வழக்கு போடுவாங்க. 2 வழக்கு ஒருத்தர் போடுறாங்க. அது அகைன் என்னவா பண்ணும் அப்படின்னா 3 வழக்கா மாறும் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கான்செப்ட் நீங்க எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள். இங்க வந்து இதுக்கப்புறம் வல்லினம் மிகும், மிகாது அந்த கான்செப்ட் தான் வரும். ஜஸ்ட் இது ஸ்டேட்மெண்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஆ, இ சுட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ அந்த சுட்டெழுத்துக்கள நம்ம படிச்சிருப்போம். அந்த சுட்டெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். வல்லினம் மிகும்னா என்ன அர்த்தம்? சென்டர்ல வந்து ஏதோ ஒரு கன்ஜங்ஷன்ஸ் வேர்ட் வந்து அந்த ஸ்பெல்லிங் வரும் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்ப ஆ, இக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு அந்த, இந்த அந்த சுட்டு திரிபுன்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயும் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு எந்த அந்த வினா திரிபு இதெல்லாம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆயி ஞாபகம் வச்சிருக்கணும். அந்த, இந்த ஞாபகம் வச்சிருக்கணும். எந்தன்றது ஞாபகம் வச்சிருக்கணும். இதில எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு 2ஆம் வேற்றுமை உருவு நம்மளுக்கு தெரியும். என்னன்றது ஐ. அது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து வல்லினம் வந்து மிகும். ஓகே.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4ஆம் உருவாகிய கு, அதுவும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணும், வல்லினம் மிகும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தெரியணும் நமக்கு. நெக்ஸ்ட்டு அகர உகர அகர இகர உகர அந்த ஈற்று வினையெச்சங்கள், அந்த வினையெச்சங்கள்லாம் வந்துச்சுனாலும் என்ன பண்ணும், வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு இகரத்தில் முடியும் வினையெச்சங்கள். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க, அகர இகர உகர அந்த வினையெச்சங்கள் கூட வந்துடும். கூட வந்து இகரத்தில், ஓகேங்களா, அந்த இ லைன்ல வர அந்த டேர்ம்ல முடிதாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ஈகரம் அப்படின்னா இ லைன்ல முடிகிறது என்னது, தி. அப்போ அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணுதாம்மா, வல்லினம் வந்து ஒரு லெட்டர் வந்து வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள், இங்கே இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. உகரம் ஊ லைன்ல முடியல, வன்தொடர்ல நம்ம என்ன பண்ணுமாமா, வன்தொடர் மட்டும்தான் இங்க வரும். மீதி இருக்கிறதுல அந்த மெல்லினம் இடையெல்லாம் வராது. உகரத்துல வன்தொடர்ல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வரும். நெக்ஸ்ட் ஆ என்னும் வினை எச்சங்களின் பின் வந்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் எதிர்மறை பெயரெச்சம், இறுதி எழுத்து வந்து கெட்டு வந்தால், அது கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் நம்ம சொல்லுவோம். அதில் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணும், வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, செல்லா காசு, இது வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியுது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்ட்டு. அது மீன்ஸ் வந்து என்னது, ஆப்போசிட்டாக நடக்காத ஒன்று சொல்கிறது, அதுதான் செல்லா காசு. அப்போ வந்து ஓடா குதிரை, ஓடா குதிரைனாலே அது வந்து என்னது, யூஸ் பண்ண முடியாதது ஒரு கான்செப்டை சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு நம்ம காமனாக படிப்போம். அது ஓரியன்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உவமை தொகை, உவமை தொகையிலே என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு உருவகம், உருவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில உருவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. தமிழ்தாய், வாய்ப்பவளம், இந்த உருவகத்தில் வந்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு எண்ணு பெயர்கள், நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8, 10 இந்த 2 எழுத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் மிகும். நம்பர்லேயே இந்த 2 நம்பர் மட்டும் வரும், அது நல்லா பார்த்துக்குங்க, 8, 10. இது எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் நடுவில் ஒரு எழுத்தை மென்ஷன் பண்ணி எழுத தேவையில்லை. அப்போ 8 புத்தகம், 10க்காக. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 5ன்னு வந்துச்சுன்னா நம்ம 5 புத்தகம் தான் போடுவோம். இப்போ நடுவில் இப்போ போட்டால் அது என்ன பண்ணும், தப்பு. அப்போ இங்கே வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். 8, 10 நம்பரில் 8, 10 மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் ஆகும். அங்கே மட்டும்தான் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு அப்படி, இப்படி, எப்படி, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு திசை பெயர்கள், எந்த திசை கொடுத்தாலும் 4 திசையில் எந்த திசை கொடுத்தாலும் என்ன பண்ணும், வல்லினம் வந்து மிகும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ண, கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட்டு மகர மெய், அந்த மகர லைன்லாம் தெரியும் நமக்கு, அந்த இம்மு லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துச்சுனாலும் என்ன பண்ணும், வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு என, ஆக அப்படின்ற சொல்லுருவுகள் பின்னாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிகும். நெக்ஸ்ட்டு அதற்கு, இதற்கு, எதற்கு, இந்த வேர்ட்ஸ்லாம் சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு, இதற்கு, எதற்கு, இதுக்கு பின்னாடி என்ன பண்ணும், ஒரு எழுத்து சேர்ந்து வரும், அப்போ வல்லினம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இனி, தனி, இதுலேயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வரும். நெக்ஸ்ட்டு மிக, அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது வல்லினம் மிகும் அப்படின்ற கான்செப்டாக கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, மைங்குழி பிழைகள் அப்படி இப்படின்ட்டு. அது எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை படித்து பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு மிக பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி சிலவற்றில் என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஓகேங்களா, 1 செகண்ட். ஓரெழுத்து ஒரு மொழி சிலவற்றில் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தீ பிடித்தது, பூ பந்தல், அப்போ தீ பூ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு வன்தொடர் குற்றிய லுகரம், அது வந்து நிலைமொழியாக இருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் வந்து வருது. வன்தொடர் குற்றிய லுகரம்,
இப்போ குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களாம் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு இரு பெயரெட்டு பண்பு தொகையிலையும் என்ன பண்ணும் அப்படின்னா மிகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மல்லிகைப்பூ இரு பெயரிட்ட பண்பு தொகையில். நெக்ஸ்ட் வந்து சித்திரை, திங்கள். நெக்ஸ்ட் இது இரு பெயரிட்டு பண்பு தொகைனா 2 வேர்ட்ஸும் கன்ஜெக்ஷனாக இருக்கும். அதுலேயும் 2மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பண்பு தொகையாக இருக்கும். அப்போ பாருங்கள், மல்லிகை அது ஒன்று, பூன்றது கன்ஜெக்ஷன் 2த்தையும் சேர்ந்து வந்திருக்குது. அப்போ சித்திரை திங்கள், சித்திரை திங்கள் அப்படின்றது சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இரு பெயரெட்டு பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு உரிச்சொல் தொடர் நம்மளுக்கு தெரியும். சால, தவ, தட, குழ. இந்த நான் நிறைய பேருக்கு வந்து இந்த சாலன்றது மட்டும்தான் உரிச்சொல் தொடராக இருக்கும். ஆனால் இங்கே கூட இந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. சால, தவ, தட, குழ. இந்த உரிச்சொல் தொடர்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும். நெக்ஸ்ட்டு எழுவாய் சொற்களை அடுத்து என்ன பண்ணுமாம்மா வல்லினம் வந்து மிகாது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், மிகும்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் எதெல்லாம் மிகாது, எந்த இடத்துலலாம் வராது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ எழுவாய் சொடர், ஓகேங்களா, அந்த சொற்றொடர்கள் பின்னாடி மிகாது. நெக்ஸ்ட்டு அது, இது, எது, அதுக்கப்புறமும் மிகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எது, எவை, இதுலேயும் வராது. நெக்ஸ்ட்டு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் அடுத்து என்ன பண்ணாது, வராது. ஆனால் இரு பெயரிட்டு பெயரெச்சத்தில் வரும். வெறும் பெயரெச்சத்தில் வராதுன்றது கான்செப்ட் தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமைலாம் நம்ம பார்த்தோம். அது டைரெக்டாக வந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணும், வரும், மிகும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா மிகாது. ஓகேங்களா. அதே மாதிரி உகரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்தொடர் குற்றிலம். ஏன்னா நம்ம அங்கே என்ன பார்த்தோம், வன்தொடரில் மட்டும்தான் பார்த்தோம் வரும்ன்ட்டு. அப்போ மீதி வந்து என்னது மின்தொடராகவோ இல்லை இடைத்தொடராகவோ இருந்தால் என்ன பண்ணாது அப்படின்னா மிகாதுன்றது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியணும். அப்போ அதனால் ஒன்று அங்கே படிச்சிட்டிங்கன்னா மீதி வந்து நீங்களே திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வினைத்தொகை. கண்டிப்பாக வினைத்தொகை அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. அதனால மிகாது. நெக்ஸ்ட்டு அப்படி, இப்படி, எப்படி, அதுக்கப்புறமா என்ன பண்ணாது அப்படின்னா அந்த அப்படி, இப்படி, எப்படி தவிர இந்த படி என முடியும் பிற சொற்களை அடுத்தும் என்ன பண்ணாது, வராது. அப்படி, இப்படி, எப்படி அதுலேயும் வராது, படின்றதுலேயும் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உம்மை தொகை. உம்மை தொகையிலையும் வராது. தாய், தந்தை. உம்மை தொகைனா நமக்கு தெரியும், மறைஞ்சு வரும். அந்த அப்படின்ற உருவு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறைஞ்சு வர்றதுல வராது. நெக்ஸ்ட்டு மூன்றாம் 6ஆம் வேற்றுமை தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து வராது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளில் வந்து வல்லினம் வந்து மிகாது. நெக்ஸ்ட்டு விழித்தொடர், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து படி என்று முடியும் வினை எச்சத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராது. அப்புறம் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டே நம்ம என்ன முன்னாடியே பார்த்துட்டோம், 8, 10 மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ அதை தவிர பிற எண்களுடன் என்ன பண்ணாது, வராது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். ஓகேங்க, ஏன்னா அதனால அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அன்று, இன்று, என்று, ஆவது, ஆட, அடி போன்ற எண்ணு சொற்களின் பின் வல்லினம் வந்து மிகாது. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் பார்த்துக்குங்க. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, இதெல்லாம் பார்த்துட்டு வராதுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 3, 5, 6ஆம் வேற்றுமை தொகையில் என்ன பண்ணாது, வேற்றுமை உருபு வராது. மீன்ஸ் வேற்றுமை தொகையில் வல்லினம் வந்து மிகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, இதோட கண்டினியூட்டி அப்படியே எல்லா கொஷின்ஸும் பார்த்துலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 2ஆம் 3ஆம் 4ஆம் வேற்றுமை உருபுகளை வந்து வராது. சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்றர்களை தவிர ஏனைய அதான் முன்னாடியே பார்த்துரு, இந்த சொற்கள் மட்டும் வரும் அப்படின்னா மீதி எது கொடுத்தாலும் வராது. அப்போ மீதி எது கொடுத்தாலும் வராதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். அப்படி உருன்ற உரிச்சொடல் வந்தாலும் வராது, கடி என்ற உரிச்சொல் வந்தாலும் வராது. அப்படின்னு 2த்துக்கும் வராதுன்றது அப்போ தெரிஞ்சுக்கணும், எதுக்கு வரும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, அதுலேயும் வந்து வராது. ஓகேங்களா. வந்த டேர்மே தான் வரும். அப்போ பார், சல வந்த வேர்டே தான் வரும். கூட எது நடுவில் வந்து எந்த ஒரு இதையும் வராது. கல் என்னும்
நற்கிரிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சொற்கள் வந்து தொடராகும் பொழுது இரு சொற்களிடையே உருபுகள் வரைந்து வரும்போது நம்மளுக்கு வந்து தொகைநிலை தொடர். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக் வந்து அந்த தொகைநிலை தொடர். தொகாநிலை தொடர்லாம் நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தொகைநிலை தொடர்னா நமக்கு தெரியும். இரு சொற்களுக்கு நடுவில் உருபு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து மறைஞ்சு வரணும். தொகை அப்படின்னாலே மறைந்து வருதல். தொகா அப்படின்னா டைரக்டாக வர்றது. ஓகேங்களா? அது அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தொகை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும் நம்ம பார்த்துருப்போம். அந்த 6 வகை தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே 6 வகை இங்கே கொடுத்துட்டாங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. நெக்ஸ்ட் வந்து தொகாநிலை. தொகாநிலைனா என்ன பண்ணுவோம், அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து டேரெக்டாக வந்திருக்கும். அப்படியே வந்திருக்கும், மறைஞ்செல்லாம் வந்திருக்க, டேரெக்டாகவே மீனிங் கொடுக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வகைப்படும். அந்த 9 வகை பாருங்கள். எழுவாய், விழித்தொடர், வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், வேற்றுமை, தொகாநிலை, இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் குறுக்கங்கள். குறுக்கம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை. ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் புணர்ச்சி வகைகள் வந்து 2. ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகார புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏற்படும் மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு அதுக்கு வந்து டைப்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதில் தான் 2, இந்த இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்றது. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா நடுவில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், செடி ப்ளஸ் கொடி, செடி கொடி, நடுவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. எதனா மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ விகார புணர்ச்சியை மறுபடியும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தோன்றல், தெரிதல், கெடுதல். இப்போ இந்த ஹெட்டிங் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். தோன்றல் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெல்லிங், ஏதோ ஒன்று சம்திங் நியூவாக வருது. தெரிதல் ஆல்ரெடி இருக்கிறது என்ன பண்ணுது, மாறுது. கெடுதல் அப்படின்னா இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து டெலீட் ஆகிடுது. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ தோன்றல் வந்து பாருங்கள், நுழைவு, நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு, இத்து வருது. திரிதல், இதுக்கு வந்து நம்ம இப்போ நடந்த பிஜிடிஆர்பியில் விற்கொடி கேட்டிருந்தாங்க. வில் கூட்டல் கொடி, அது வந்து விற்கொடி. இரு வந்து இல்லா மாதிரி இருக்கும். அப்போ இங்கே திரிதலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல் கூட்டல் பசை. அப்போ பற்பசைன்னு மாறுது. இல்லு வந்து என்னவா மாறுது, இர்ரா மாறுது. அப்போ இது வந்து திரிதல். நெக்ஸ்ட்டு கெடுதல். கெடுதல் விகாரம் பாருங்கள், புறம், புறம் கூட்டல் 400. அந்த இம்முன்ற டேர்ம் வந்து இங்கே போயிடுச்சு பாருங்கள். அப்போ புறநானூறு. இதெல்லாம் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து தலை. தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வகைப்படும். ஓகேங்களா? தலை வந்து 7. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னன்றதை படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு அடி. அடி வந்து பார்த்திங்கன்னா 5 அடி. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது குறளடி, சிந்தடி, அளவடிலாம் பார்த்தோம். குறளடினா உங்களுக்கு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியணும். அப்போ 2 சேர். நெக்ஸ்ட்டு சிந்தடினா 3. ஓகேங்களா? அளவடி, நேரடினா 4 சீர்கள் பெற்று வரும். நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள். அடிதோர்க்கம் 6 அல்லது அதற்கு மேற்பட்டது, மோர் தென் 6 அப்படின்னாலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கழி நெடிலடி, அந்த கான்செப்டும் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து தொடை. இந்த தொடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். 8. ஓகேங்களா? இந்த டா அந்த டேர்மும் இந்த தொடையில் இந்த டா டேர்மும் சேமாக வரும். அதனால் வந்து 8 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்போ தொடை அப்படின்னா 8 வகைப்படும். அதில் என்னென்னது, முனைத்தொடர், எதுகைத்தொடர், முரண்தொடை, ஏய்பு தொடர், அளவீடு தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை அப்படின்றதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அசை. அசை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வகைப்படும். நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லிட்டோம். சீர் வந்து 4. நம்ம 4 பக்கமும் நமக்கு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும், 4 பக்கமும் சீர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொருள்கோள். பொருள்கோள் வந்து 8 கொடுத்துருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து 3 என்னவோ தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள், நெக்ஸ்ட்டு ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள் வந்து 3 பொருள்கோள் வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. மீதியெல்லாம் 11th 12th போக போக நீங்கள் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. அப்போ வந்து பொருள்கோள் அப்படின்னா எத்தனை வகைப்படும்னு தெரியும், 8 வகைப்படும். நெக்ஸ்ட்டு வினா வந்து 6. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கு, 10th இலக்கணம் தான்.
விடை அதே மாதிரி 8. நான் முன்னாடியே சொன்னேன். இந்த தொடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள்கொள் 3மே வந்து 8 வகைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணம் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து இலக்கணம், இன்னொன்று வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்னா 2, அப்போ இலக்கணம், இலக்கியம் அப்படின்னு கேட்டால் 4 வகை தான் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வழக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். 2 இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அது 2ன்றது என்னவா மாறும்? 3ஆ மாறும்ன்றது பார்த்துட்டோம். அந்த இலக்கண இயல்பு வழக்கு, தகுதி வழக்கில் இங்கே எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்பாங்க. இயல்பு வழக்கில் வந்து பாருங்க, ஒன்று வந்து இலக்கணம் உடையதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இலக்கண போலி, மருவு. நெக்ஸ்ட்டு வந்து தகுதி வழக்கில் இடக்கரடக்கல், குழுமக்கரி, மங்கலம். மருவுனா நமக்கு தெரியும், ஷார்ட்டாக சொல்கிறது. கோயம்புத்தூர் கோவைன்ற மாறுறது, புதுச்சேரி புதுவைன்னு சொல்கிறது, ஷார்ட்கட் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வெண்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். ஆசிரியப்பாவோட வகைகள் வந்து 4. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2லேயும் கேட்டிருக்காங்க, பேப்பர் 2லேயும் கேட்டிருக்காங்க. டெட்டில் இதெல்லாம் பார்த்துக்க, அந்த டைப்ஸ் பார்த்துக்குங்க. இதெல்லாம் 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர் வகைகள் 4. வினைமுற்று 2, பெயரெச்சம் 2, வினையெச்சமும் 2. நெக்ஸ்ட்டு பெயர் சொற்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். ஓகேங்களா? பெயர் சொற்கள் வந்து 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு. வேற்றுமை உரு வகைகள் நமக்கு தெரியும் 8 வகைகள். ஆனால் இங்கே இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அனதர் நேம் மட்டும் சொல்லியிருக்காங்க. முதல் வேற்றுமை அப்படின்னா எழுவாய் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமைக்கு வந்து செய்படு பொருள் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழி வேற்றுமை அப்படின்றது வரும். ஓகேங்களா? நம்ம சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. இது மாதிரி தமிழோட கண்டினியூட்டிஸ் வந்து நம்ம சேனல் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும்.